தொடர்ச்சியாக அண்மை தகவல் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த தாக்குதல் நடந்தது எப்படி, ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது எப்படி அப்படின்றது குறித்தான ஒரு புதிய தகவல் வெளியாகி இருப்பதாக நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடந்தது எப்படி என்பது தொடர்பாக ஒரு புதிய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடந்தது எப்படி என்பது தொடர்பாக ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் புதிய தகவல் என்ன அப்படின்றதான் தற்போதைய அண்மை செய்தியாக நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு ராஜஸ்தான் அருகே விமானப்படை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதனை அடுத்து விமானப்படை பாதுகாப்பு ஒத்திகையை பயன்படுத்தி தாக்குதலை இராணுவம் அரங்கேற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. சிந்து பகுதியில்தான் தாக்குதல் நடைபெறும் என பாகிஸ்தான் எண்ணியதாக கூறப்பட்ட நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடந்தது. அது தொடர்பாக தற்போது புதிய தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். அதாவது ராஜஸ்தான் பகுதியில் விமானப்படை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் அதனை ஒட்டிய பகுதிகளில் தான் தாக்குதல் நடந்தாலும் நடைபெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்தியா இதுபோன்ற ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருப்பதாக தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே ராணுவ செய்தியாளர் சந்திப்பின் போது தாக்குதல் எப்படி நடந்தது, எப்படி துல்லியமாக தாக்கப்பட்டது, எந்தெந்த நிலைகள் அங்கு என்னென்ன பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருந்தன அப்படின்ற விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் இந்த தாக்குதலை இந்தியா எப்படி சாதுரியமாக நிகழ்த்தியது அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நேற்றிரவு ராஜஸ்தான் பக்கத்தில் விமானப்படை ஒத்திகை அப்படின்றது நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அதனை இந்திய விமானப்படை நிகழ்த்தி கொண்டிருந்த போது சிந்து பகுதியில் தான் நடந்தாலும் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் அதற்கு தயாராக இருந்து எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் இப்படியாக நடத்தப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ராஜஸ்தான் பக்கத்தில் விமானப்படை பாதுகாப்பு ஒத்திகை தானே அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அப்படியே தாக்குதல் நடைபெற்றாலும் எந்த பகுதி அப்படின்ற ஒரு கணிப்பு அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்திய ராணுவம் ஒரு சாதுரியமான ஒரு தாக்குதலை, ஒரு துல்லியமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்றதா இதன் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து எம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருந்து விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக இந்த தாக்குதல், அதற்கு அடுத்தபடியாக என்ன நடவடிக்கை, அவ்வப்போது பல்வேறு தகவலாகி கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிறப்போ தற்போது வெளியாகி இருக்கும் தகவலை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது விமானப்படையினுடைய பாதுகாப்பு ஒத்திகை இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. அதை பயன்படுத்தி இந்திய ஆபரேஷன் சிந்தூரை மற்ற பகுதிகளில் நடத்தி இருக்கு. ஸோ இதனை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதுல இந்திய ராணுவத்தின் சாதுரியம் எந்த அளவிற்கு இருக்கிறது? கௌதமி, ராஜதந்திரம் என்று குறிப்பிடுவார்கள், அதுபோல இது ஒரு ராணுவ தந்திரம் என்று குறிப்பிடலாம். அது போன்ற ஒரு சம்பவத்தை தான் நம்முடைய ராணுவத்தை சார்ந்தவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அதாவது கவனத்தை திசை திருப்புவது, எதிரியினுடைய கவனத்தை திசை திருப்பி அவர்களை வேட்டையாடக்கூடிய நிகழ்வுதான் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டது போல நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட செய்தி என்னவென்றால், போர் பதட்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதன் காரணமாக ராஜஸ்தான் ஒட்டிய பகுதியிலே நாங்கள் போர் பயிற்சியிலே ஈடுபட இருக்கின்றோம். அதாவது இது ஒரு ஒத்திகை தான் இது என்று சொல்லியிருந்தார்கள். பாகிஸ்தான் அரசு இந்த தீவிரவாத அமைப்புகள் போன்றவரெல்லாம் கூட இது ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட நம் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த பகுதியிலே இந்த ஒத்திகை நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அருகிலே தான் இருக்கும் என்று ஒரு கணிப்பினை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்திய ராணுவம் எதிரிகளுடைய கவனத்தை திசை திருப்பிவிட்டு வேறு பகுதியிலே தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதாவது எதிரிகள் எங்கு தங்கியிருக்கிறார்கள், தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம் எங்கு இருக்கின்றது, அவர்களுடைய ஆயுத கிடங்குகள் எங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் ராணுவம் நன்கு தெளிவாக பார்த்து கண்டறிந்து உளவு பார்த்து வைத்துக் கொண்டது. ஆனால் அந்த பகுதியிலே ஒத்திகையை நடத்தாமல் வேறொரு பகுதியிலே சென்று ஒத்திகை நிகழ்த்துகின்றது. நம்முடைய எதிரிகளை முட்டாளாக்கக்கூடிய வகையிலே தான் இந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று எந்தெந்த விமானங்களை நாங்கள் இந்த ஒத்திகையில பயன்படுத்த போகின்றோம் என்று அந்த விவரங்களை எல்லாம் கூட வெளியிட்டிருந்தார்கள். ரஃபேல் விமானம் உள்ளிட்ட நம்மிடம் இருக்கக்கூடிய அதிநவீன விமானங்களாக நாம் சொல்லக்கூடிய பல விமானங்கள், அதே போல மிராஜ் 2000 என்று சொல்லக்கூடிய விமானம், அதே போல சுகாய் 30 என்று சொல்லக்கூடிய மேம்பட்ட விமானங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய அதிநவீன விமானங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி இந்த ஒத்திகையை பார்க்கின்றோம். ஏனென்றால் திடீரென்று இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் இதனை எப்படி பயன்படுத்துவது, எவ்வளவு இலக்குகளை துல்லியமாக தாக்குகின்றது, இதை யார் யார் ஆபரேட் செய்ய வேண்டும், எங்கிருந்து ஆபரேட் செய்ய வேண்டும், இது போன்ற ஒத்திகைகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்று வெளிப்படையாக அறிவித்துவிட்டு அவர்களுடைய கவனத்தை திசை திருப்பிவிட்டு
இந்திய ராணுவம் எதிரிகளுடைய இலக்கின் மீது துல்லியமான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றது. அந்த புதிய தகவல் தான் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் திரையில பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்கள் எதிரிகளுடைய முகாம்கள் சிதறி கிடப்பதும், அங்கு அவர்கள் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக டென்ட் போன்ற அந்த தற்காலிக வீடுகள் போன்றவற்றை எல்லாம் உடைந்து சிதறக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்க்கின்றோம். இந்த தாக்குதலில் சுமார் 80 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் 30 முதல் 60 பேர் படுகாயங்கள் அடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள், தீவிரவாதத்தோடு நேரடி தொடர்புடையவர்கள். இவர்களே நேரடியாக மனித வெடிகுண்டுகளாக மாறி உயிர்களை கொல்லக்கூடியவர்கள் அல்லது அப்படி கொல்லக்கூடியவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் இதனை இந்திய ராணுவம் கண்காணித்து அவர்களை தாக்கி அழித்திருக்கின்றது என்ற விவரத்தையும் குறிப்பிடுகிறார்கள். கவனத்தை திசை திருப்பி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று இந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு என்பது ஒரு எதிரிகளை திசை திருப்பக்கூடிய வகையிலான ஒரு அறிவிப்பு. இந்தியாவினுடைய ஒரு சாதுரியமான ஒரு ஒரு நகர்வு என்றும் இதனை குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்தியாவில் கொல்லப்பட்ட 26 உயிர்களுக்கு, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு ஆறுதலாக இது பார்க்கப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு சில நிமிடங்கள் முன்னதாக இந்திய ஆர்மியினுடைய அந்த அபிஷியல் பேஜ் சமூக வலைதள பக்கத்திலே ஒரு வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது. நீங்கள் இந்த பஹல்காமிலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நிச்சயமாக நாங்கள் பதிலடியை கொடுப்போம், ஐ வில் கம் என்று ஆங்கிலத்திலே சில வார்த்தைகள் வரக்கூடிய வகையிலே அந்த வீடியோவானது ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. அந்த வீடியோவை பார்க்கும் போதே அப்போதே சில சந்தேகங்கள் இருந்தது. நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம், இந்தியர்களுடைய சகோதரர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம், அதற்கு நீங்கள் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும், நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி நாங்கள் வருவோம், நிச்சயமாக உங்களை வேட்டையாடுவோம் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்களே, ஒரு சில வினாடிகளே ஓடக்கூடிய அந்த காணொலி ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. அந்த காணொலியும் அதே போல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய அமைச்சர்களும் பாரத் மாதா கி ஜெய் என்றும் ஜெய் ஹிந்த் என்றும் அவர்கள் ட்விட்டரிலே ஒரு கோட்வேர்ட் போல இதனை அறிவித்திருந்தார்கள். அப்போதே ஒரு பெரிய சம்பவம் நடைபெறப் போகின்றது, நடைபெற்றிருக்கிறது என்பதை அறிவுறுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவிடப்பட்டிருந்தது. எனவே புதிய தகவல்கள், எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, எப்படி இந்த திட்டமிடல் நிகழ்ந்தேறியது, எப்படி நாம் வெற்றிகரமாக எதிரிகளுடைய இலக்கை தாக்கி அழித்தோம் என்ற விவரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வெளியாகி வருகிறது.